வாங்க இன்னைக்கு நம்ம கீரையை உபயோகப்படுத்தி முளைக்கூட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முளைக்கூட்டல் செய்கிறதுக்கு கீரையை நல்லா கிள்ளி நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு பச்சை பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 3 பருப்பில் எந்த பருப்புனாலும் உபயோகப்படுத்தலாம். வாங்க பார்க்கலாம். முளைக்கூட்டல் பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன், 2 வரமிளகா எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் இதில் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கோங்க, 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க, இதில் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சீரகம், மிளகு, உளுந்து, மிளகாய் வறுத்தாச்சு. இது ஆறின பிறகு நாம் இதை மிக்சியில் போட்டுடலாம். கீரையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நாம் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துடலாம். இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லா உருகுனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். தாளித்த பிறகு கீரையை இதில் கொட்டிடலாம். பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கீரை போட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு 1/2 கப் பச்சை பருப்பை வேக வச்சுருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா கூட்டுக்காகவும் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இதிலேருந்து அதில் நான் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துப்பேன். பாருங்க, பேஸ்ட்டு அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை நாம் கீரையில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு சேர்த்துட்டேன். அதோடு நாம் அரைச்ச இந்த விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விடலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் ஊற்றிடுங்க. இது வத்த குழம்பு, அப்புறம் வெறும் சாதத்தோடையும் இல்லை ரசத்தோடையும் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் உப்பு சேர்த்துருங்க. அப்புறம் தண்ணி விட்டு, தேவையான அளவு தண்ணி விட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்க, கீரை முளைக்கூட்டல் ரெடி. இதை சூடான சாதத்தில் போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு அப்பளம் இல்லை வடை இது வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி, வாழைக்காய் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும்.